அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஊர் வந்து எந்த ஊர் அப்படின்னா சிங்காரப்பேட்டை. சிங்காரமான ஒரு அழகான ஊர் தான் வந்து இந்த சிங்காரப்பேட்டை. இந்த சிங்காரப்பேட்டை எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஊர் தான் வந்து இந்த சிங்காரப்பேட்டை. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரையை வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த ஊத்தங்கரை பக்கத்தில் தான் வந்து இந்த சிங்காரப்பேட்டை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பஸ்ஸில், அதாவது பெங்களூர்லேருந்து நீங்கள் திருவண்ணாமலை இல்லை வந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரி பாண்டிச்சேரி போகும்பொழுது பஸ்ஸில் வந்து ரோட்டு ஓரத்தில், அதாவது இந்த ஏரி மேலே தான் வந்து இந்த பஸ்ஸு வந்து போகும். ஸோ இந்த ஏரியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகான ஒரு வியூ இருக்குங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஜவ்வாது மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான வியூ வந்து நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா வந்து இந்த ஜவ்வாது மலை வந்து மிகப்பெரிய ஒரு மலைங்க. இது வந்து எத்தனை மாவட்டங்களை வந்து சூழ்ந்திருக்கு அப்படின்னா, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம், அதுக்கடுத்து வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம். இத்தகைய இந்த மலை வந்து எவ்வளோ மிகப்பெரிய ஒரு மலை. இந்த மலை மீது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய கிராமங்கள் இருக்குதுங்க. ஸோ நமக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் நிறைய கிராமங்கள் வந்து மேலே வந்து இருக்காங்க. என்னுடைய நண்பன் வந்து இருக்கார், அங்கே தான் இருக்கார். ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து நான் போய் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த சிங்காரப்பேட்டையில் வந்து ஒரு அழகான ஒரு சர்ச் இருக்குதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மிக சூப்பராக இருக்குங்க இந்த சர்ச்சு. ஆனால் நான் போகிற நேரத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஓப்பனில் இல்லை. ரொம்ப அற்புதமான ஒரு சர்ச்சு. அதே மாதிரி வந்து இங்கே வந்து பள்ளிக்கூடங்களும், அதே மாதிரி பேருந்து வசதிகள், இது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா பெங்களூர் போகிற பைபாஸ் ரோட்டில் இருக்கிறதால. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து இப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம திருப்பத்தூர்லேருந்து நம்ம திருவண்ணாமலை வரணுனாலே கண்டிப்பாக வந்து இந்த சிங்கராப்பேட்டை வழியாக தான் வர முடியும். அதே மாதிரி வந்து வேலூர்லேருந்து இல்லை திருவண்ணாமலையிலேருந்து சேலம் போகணும் அப்படின்னாலே இந்த சிங்காரப்பேட்டை மூலிமா தான் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டெவலப் ஆகக்கூடிய இந்த ஊர் தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் பள்ளிக்கூடம் வந்து மிக அவசியமாக இருக்கும். ஏன்னா வந்து பள்ளிக்கூடம் படிக்காத ஆட்களே வந்து இப்போதைக்கு வந்து இன்றைய சமூகத்தில் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா அன்றைய காலங்களில் வந்து பள்ளிக்கூடம் போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ காலேஜ் போவது கூட ஒரு சிலர் பார்க்கலாம். ஆனால் பள்ளிக்கூடம் வந்து நிறைய பேர் போயிருப்போம். ஸோ அத்தகைய அற்புதமான ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இது தான். பஸ் ஸ்டாண்டில் வந்து என்னடா பஸ்ஸே காணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பஸ் எல்லாருமே எல்லா பஸ்ஸுமே வந்து பைபாஸ் வழியாக போகிறதால இங்கே உள்ள